சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்தில் இயக்கப்படும் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்ட முயற்சியின் போது தொழில்நுட்ப கோளாறால் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், எந்தெந்த வழித்தடத்தில் சுமார் எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த சோதனை ஓட்டம் நடைபெற்றது? என்ன தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது? மீண்டும் அது சரி செய்யப்பட்டு எப்போது சோதனை ஓட்டம் நடைபெற இருக்கின்றன? ராதா, ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமாகியுள்ளது. சோதனை ஓட்டம் நடைபெறுவதற்கு முன்னர் மின் வயர்களில் தீப்பொறி ஏற்பட்டதால் வயர்கள் அறுந்தது. இதன் காரணமாக பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளின் 4வது வழித்தடம் பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரையிலான அந்த 9 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ல முல்லை தோட்டம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தொடங்குவதற்கு முன்பாக தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் சோதனை செய்யும் வாகனத்தில் தண்டவாளத்தில் சோதனை செய்தனர். குறிப்பாக மின் இணைப்பு, தண்டவாளம், சிக்னல், சென்சார்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த சோதனை ஓட்டத்தில் சரிபார்க்கப்பட்ட நிலையில 6 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் 7 மணி ஆன பின்னும் சோதனை ஓட்டம் தொடங்கவில்லை. சோதனை ஓட்டம் தொடங்குவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த வழித்தடத்துல உள்ள தண்டவாள வயர்களில் தீப்பொறி ஏற்பட்டதன் காரணமாக வயர்கள் அறுந்து விழுந்தது. இதன் காரணமாக சோதனை ஓட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக சென்னை மெட்ரோ ரயில் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சோதனை ஓட்டம் இந்த இரவுக்குள் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். புதுடெல்லி, பெங்களூருக்கு அடுத்தபடியாக சென்னை மாநகரத்துல 118 கிலோமீட்டர் நீளத்திற்கு சென்னை மெட்ரோ ரயில் 2வது கட்ட பணிகள்ல ஓட்டுநர் இல்லாத ரயில்கள் இயக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருந்தது. அதற்கான ஒப்பந்தம் ஆல்ஸ்டாம் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. ஓட்டுநரே இல்லாமல் முழுக்க சென்சார் மூலமாகவும் சிக்னல் ப்ராசஸிங் மூலமாக இயங்குவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில அதன் முதல் கட்ட சோதனை ஓட்டம் தற்போது தாமதமாகி இருக்கிறது. ராதா, சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்தில் இயக்கப்படும் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்ட முயற்சியின் போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதுல என்னென்ன ப்ராசஸ்லாம், நடைமுறைகள்லாம் கடைபிடிக்கிறாங்க பாலா? அடுத்த சோதனை ஓட்டங்கள், அடுத்த மெட்ரோ தரப்பிலிருந்து திட்டங்கள்லாம் என்னென்ன இருக்கின்றன பாலா? ராதா, சென்னை நகரத்தை பொறுத்தவரை முதல் கட்ட மெட்ரோ பணி என்பது விம்கோ நகரிலிருந்து விமான நிலையத்தை இணைக்கும் வகையில 42 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கிறது. மேலும் 2வது கட்ட பணி என்பது ரொம்ப முக்கியமானது. சென்னையினுடைய வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என சென்னையினுடைய ஒட்டுமொத்த நகரத்தையும் இணைக்கும் வகையில 118 கிலோமீட்டர் நீளத்திற்கு மொத்தமாக 118 ஸ்டேஷன் அமையும் வகையில சென்னை நகரத்தை இணைக்கும் வகையில சுரங்கப்பாதை மற்றும் மேம்பாலம் மூலமாக இணைக்கப்பட்டது. அதுல முதல் கட்டமாக பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரையில் உள்ள 4வது வழித்தடத்துல இந்த வருடத்தினுடைய இறுதியில் மொத்தமாக பணிகள் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என கடந்த தமிழ்நாடு பட்ஜெட்ல அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்த நிலையில இறுதி கட்ட பணிகள் கிட்டத்தட்ட இந்த பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை 80% பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்நிலையில சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பாக ஓட்டுநர் இல்லாத ரயில்கள் 2ஆம் கட்டத்துல இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த 2ஆம் கட்ட பணிக்காக ஓட்டுநர் இல்லாத ரயில்கள் மொத்தமாக 138 ரயில்கள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு அருகே உள்ள ஸ்ரீ சிட்டியில் இருக்கக்கூடிய ஆல்ஸ்டாம் நிறுவனத்திடம் இருந்து வாங்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில முதல் கட்ட சோதனை இன்று மாலை நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தொழில்நுட்ப கோளாறு மற்றும் தீப்பொறி, மின்கசிவு போன்ற காரணங்களால தற்போது இவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இன்று இரவு, நாளைக்குள் இந்த பணிகள் முழுமையாக முடிவடையும். சோதனை ஓட்டம் 3 கிலோமீட்டருக்கு நடைபெறும் என கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த 6 மாதத்திற்குள்ளாக பூந்தமல்லியில் இருந்து போரூர் வரை மெட்ரோ வழித்தடத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக போக்குவரத்தை சீர்படுத்தும் வகையில, மக்கள் எளிமையாக பயன்படுத்தும் வகையில் இந்த 2ஆம் கட்ட பணிகளை தீவிரப்படுத்தி வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ராதா, ஏற்கனவே 80% பணிகள் நிறைவு பெற்று மீதம் 20% பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சோதனை ஓட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மெட்ரோ ரயில் சேவையில், ஓட்டுநர் இல்லாத ரயில் சேவையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. சோதனை ஓட்டத்தின் போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் தற்காலிகமாக அந்த சோதனை ஓட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லியிலிருந்து 2 கிலோமீட்டர் நடந்த சோதனை ஓட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது.
இரவு அந்த பணிகள் சோதனை ஓட்டம் மீண்டும் தொடங்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சோதனை ஓட்டத்தின் போது மின் கோளாறு ஏற்பட்டு அந்த சோதனை ஓட்டத்தின் ரயில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மெட்ரோ ரயில் சேவையில் ஓட்டுநர் இல்லாத ரயில் சேவையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் தற்காலிகமாக அந்த தொழில்நுட்ப கோளாறால் சோதனை ஓட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லியிலிருந்து 2 கிலோமீட்டர் நடந்த சோதனை ஓட்டம் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாலவெற்றிவேல், இப்போ ஆல்ரெடி 80% பணிகள் நடந்தேறி இருக்கின்றன. மீதம் 20% பணிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, இந்த தேதிக்குள்ள இந்த பணிகள் நிறைவடையணும் அப்படின்ற ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதனால இந்த பணிகள்லாம் அந்த டார்கெட் பிக்ஸ் பண்ண நேரத்துல பணிகள் நிறைவடைவதற்கு ஏதேனும் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? மேலும் இந்த விபத்து தொடர்பாக அதிகாரிகள் தரப்புல இருந்து என்ன விளக்கம் சொல்றாங்க? அதான் இந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை 9 கிலோமீட்டர் மெட்ரோ வழித்தடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த திட்டம். ஏற்கனவே வழித்தடம் அமைப்பது, மேம்பாலம் அமைப்பது, மின் கம்பிகள் அமைப்பது, சென்சார் பொருத்துவது என அனைத்தும் முடிவு பெற்ற நிலையில தான் இன்று மாலை சரியாக 5 மணி அளவுல ஓட்டுநர் இல்லாத ரயிலை இயக்க திட்டமிடப்பட்டது. இந்நிலையில தொடர்ச்சியாக அந்த மின் கம்பத்துல ஏற்பட்ட அந்த மின் கசிவு மற்றும் அதில் ஏற்பட்ட அதிகப்படியான அந்த ஸ்பார்க் காரணமாகத்தான் அந்த சோதனையானது தொடர்ச்சியாக நடத்தவில்லை என மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. தற்போது மெட்ரோ ரயிலினுடைய திட்ட இயக்குனர் அர்ஜுனன் களத்தில் இருக்கிறார் மற்றும் உயர் பொறியாளர்களிடம் நம்ம இது குறித்து நேரடியாக கேட்டபோது அவர்கள் தொழில்நுட்ப கோளாறை சீர்படுத்தி வருவதாக கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலினுடைய இயக்கம் என்பது சென்சார்கள் மற்றும் டிராக்ல இருக்கக்கூடிய சென்சார்கள் ரயிலில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு போன்றவற்றை பொறுத்து இயங்கும் என்கிற காரணத்தினால அனைத்து விதமான அமைப்புகளும் சரிவர செயல்பட்டால் மட்டுமே ரயில் மிதமான வேகத்தில் செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. முதல் முறையாக சென்னை மெட்ரோ ரயிலினுடைய 2ஆம் கட்டத்துல முதல் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறும் போது இது போன்ற தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவது சகஜம்தான் என்றும், ஆனால் அதே நேரத்தில் தீவிரமாக நாங்கள் கண்காணித்து வருகிறோம் என்றும் அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று இரவுக்குள் சோதனை ஓட்டம் கட்டாயம் நடைபெறும் என சிஎம்ஆர்எல் அதிகாரிகள் நம்மிடம் கூறியிருக்கிறார்கள். ராதா, இன்று இரவு மீண்டும் சோதனை ஓட்டம் நடைபெற இருக்கிறது என்று அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாலா.